ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போற இந்த ஒரு வீடியோவில் ரைட் டு எஜுகேஷன் 2025 டு 26 அகாடமிக் இயருக்கு உண்டான அந்த ஒரு நோட்டிஃபிகேஷன் அப்படிங்கிறத ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது நம்ம தமிழக அரசு சார்பில் ஒவ்வொரு வருஷமும் வந்து நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பிரைவேட், அதாவது மெட்ரிகுலேஷன் ஸ்கூலில் ஃப்ரீ எஜுகேஷன் மூலயமா, அதாவது ஆர்டிஇ ரைட் டு எஜுகேஷன் இந்த ஆக்டுக்கு கீழே 25% இடஒதுக்கீட்டின் கீழ் உங்களுடைய ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸையுமே நம்ம வந்து படிக்க வைக்கணும் அப்படின்னா நம்ம இந்த ஒரு திட்டத்து மூலியமா சேர்த்துட்டு இருந்தோம். அது இந்த வருஷம் 2025 டு 26 அகாடமிக் இயர்ல வந்து என்ன பண்ணல அப்படின்னா கவர்மெண்ட் சார்பில் வந்து நம்மளுக்கு அப்ளிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணாம இருந்தாங்க. என்ன ரீசன் அப்படிங்கிற கேட்கும்போது சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து ஃபண்ட் வந்து ரிலீஸ் பண்ணாதனால இந்த ஒரு திட்டத்தை எங்களால் வந்து செயல்படுத்த முடியல அப்படிங்கிறத ஸ்டாப் பண்ணி வச்சிருக்கோம் அப்படிங்கிற சொல்லியிருந்தாங்க. நேத்து டேட்ல அப்டேட் படி என்ன அப்படின்னா அக்டோபர் 2nd டே இன்னைக்கு வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து தமிழ்நாட்டுக்கு கொடுக்கக்கூடிய அந்த எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்டுக்கு கொடுக்கக்கூடிய அந்த ஃபண்டை வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இது சம்பந்தமா வந்திருக்கக்கூடிய முக்கியமான ஒரு அப்டேட் வந்து பார்க்க போறோம். நம்மளுக்கு வெகு சீக்கிரமே இந்த அப்ளிகேஷன் அப்படிங்கிறது ஸ்டார்ட் பண்ண போறாங்க. எந்த டேட்ல இருந்து எந்த டேட்டுக்குள்ள அப்ளை பண்ணணும், யாரெல்லாம் இந்த ஒரு ஸ்கீம் மூலியமா வந்து எலிஜிபிள், அப்ளை பண்றதுக்கு என்னென்ன டாக்குமெண்ட்லாம் வந்து தேவைப்படும் அப்படிங்கறத பத்தி ஒரு கம்ப்ளீட் கைடா தான் வந்து இந்த ஒரு வீடியோ வந்து இருக்க போகுது. ஸோ இந்த ஒரு வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி பார்த்தா நம்ம சேனலை நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா இந்த வீடியோவுக்கு கீழே இருக்கக்கூடிய சப்ஸ்கிரைப் பட்டனையும் பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிறத நம்பர் பண்ணிச்சுக்கோங்க. நம்ம சேனல்ல இருந்து போஸ்ட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு லேட்டஸ்ட் அப்டேட்ஸும் ஈஸியா நீங்க மிஸ் பண்ணாம பார்த்து தெரிஞ்சுக்க முடியும். சரி, வாங்க இப்போ நம்ம டைரக்டா வீடியோக்குள்ள போகலாம். ஓகே, ரைட் டு இன்ஃபர்மேஷன், சாரி, ரைட் டு எஜுகேஷன், ஆர்டின்னு சொல்லுவோம். நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 38 டிஸ்ட்ரிக்ட்லயுமே வந்து மெட்ரிகுலேஷன் ஸ்கூல்ல 25% இடஒதுக்கீட்டின் கீழ் உங்க வீட்டில் இருக்கக்கூடிய ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ், அதாவது எல்கேஜி நெக்ஸ்ட் வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட், இந்த ரெண்டு கேட்டகரியில ஸ்டூடெண்ட்ஸை நீங்க வந்து ஜாயின் பண்ணணும், அட்மிஷன் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு சூப்பரான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்து அவங்க வந்து கவர்மெண்ட் சார்பில் வந்து ஏற்படுத்தி கொடுத்துருக்காங்க. அதுதான் வந்து இப்போ நீங்க ஸ்கிரீன்ல வந்து பார்த்துட்டு இருக்கீங்க. செய்தி குறிப்புன்னு சொல்லிட்டு நேற்று டேட்ல வந்து ஒரு அப்டேட் வந்து வெளியாயிருக்கு. அதுல அவங்க என்ன சொல்ல வராங்க அப்படிங்கிற விஷயத்தை நம்ம வந்து ரொம்ப ஷார்ட்டா பார்க்கலாம். ஒன்றிய அரசால் நிதி விடுவிக்கப்பட்டதை தொடர்ந்து 2025 டு 26 கல்வி ஆண்டிற்கான கட்டாய கல்வி உரிமை சட்டம் 2009 படி ஆர்டிஇ மாணவர் சேர்க்கை தொடங்கப்படுவதாக தமிழக அரசு அறிவிப்பு அப்படிங்கிற கொடுத்திருக்காங்க. சென்னை அக்டோபர் 2 அக்டோபர் 2025. தமிழ்நாடு அரசு குழந்தைகளுக்கான இலவச மற்றும் கட்டாய உரிமை சட்டம் 2009 ஆக்ட், ஆர்டிஇ ஆக்டின் கீழ் 25 டு 26 கல்வியாண்டிற்கான மாணவர் சேர்க்கையை வந்து அறிவித்துள்ளது அப்படிங்கிற கொடுத்திருக்காங்க. சென்னை உயர்நீதிமன்றத்தில் உத்தரவு மற்றும் உச்சநீதிமன்ற நடவடிக்கைகளின் அடிப்படையில் ஒன்றிய அரசால் மாநிலத்திற்கு வழங்க வேண்டிய ஆர்டிஇ நிதி விடுவிப்பதை தொடர்ந்து இந்த நடவடிக்கை வந்து மேற்கொள்ளப்பட்டுள்ளது அப்படிங்கிற கொடுத்திருக்காங்க. ஸோ இதெல்லாமே வந்து அந்த கேஸ் ஃபைல் பண்ணது எல்லாமே உங்களுக்கு டீட்டெயிலாக அந்த இடத்துல வந்து கொடுத்திருக்காங்க. ரெட் பெட்டிஷன் நம்பர், யார் வந்து இந்த யார் தலைமையில் இந்த ஒரு கேஸ் வந்து நடந்தது அப்படிங்கிறது எல்லாமே வந்து உங்களுக்கு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்படி கீழே நம்ம வந்து பார்க்கும்போது இதனை தொடர்ந்து தமிழக அரசு உச்சநீதிமன்றத்தில் சிறப்பு மேல்முறையீடு மனு வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா தாக்கல் செஞ்சிருக்காங்க. உச்சநீதிமன்றம் வந்து ஒன்றிய அரசுக்கு அறிவிப்பு வந்து வழங்கியதை தொடர்ந்து ஒன்றிய அரசு தன்னுடைய நிதியை வந்து பங்களிப்பை வந்து இப்போ நேற்று டேட்ல வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா விடுவித்துள்ளது அப்படிங்கிறத கொடுத்திருக்காங்க. இதனை தொடர்ச்சியாக 2025 டு 26 கல்வியாண்டிற்கான ஆர்டிஇ மாணவர் சேர்க்கை நடைமுறையில் வந்து தொடங்கப்பட்டுள்ளது அப்படிங்கிற கொடுத்திருக்காங்க. 2025 டு 26 கல்வியாண்டுக்கான ஆர்டிஇ மாணவர் சேர்க்கை சிறப்பு அம்சங்கள் அப்படிங்கிற பார்க்கும்போது சேர்க்கை ஒதுக்கீடு அப்படிங்கிறதுல அனைத்து சிறுபான்மை அல்லாத தனியார் பள்ளிகளில் நுழைவு வகுப்புகளில் எல்கேஜி அண்ட் ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் 25% ஒதுக்கீடு அப்படிங்கிற கொடுத்திருக்காங்க. சேர்க்கை நடைமுறைகள் வந்து ஆர்டிஇ ஆக்ட் 2009 மற்றும் தமிழ்நாடு ஆர்டிஇ விதிகள் 2011 அடிப்படையில் வந்து நடைபெறும் அப்படிங்கிறத கொடுத்திருக்காங்க. சேர்க்கை முறை அப்படிங்கிற பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு அதிகபூர்வமான இணையதளம், அந்த வெப்சைட் வந்து எப்படி வந்து அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறது எல்லாமே உங்களுக்கு கண்டிப்பா சொல்லிடுறேன். அந்த வெப்சைட்ல போயிட்டு நம்ம வந்து அக்டோபர் 6ஆம் தேதியில வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிற சொல்லிட்டாங்க. நம்மளுக்கு அப்ளிகேஷனுக்கான டைம் லைன் அப்படிங்கிற பொறுத்த வரைக்கும் 10 நாள் மட்டும் நம்மளுக்கு வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா டைம் வந்து கொடுக்கறத வந்து சொல்லியிருக்காங்க. வெப்சைட்ல போயிட்டு முதல்ல நீங்க வந்து அப்ளை பண்ணணும். அதுக்கப்புறம் வந்து தற்போது குழந்தைகள் நுழைவு நிலை வகுப்பில் கல்வி பயிலும் அதே பள்ளியில் வந்து இந்த கல்வியாண்டிற்கான சேர்க்கை வந்து மேற்கொள்ளப்படும் அப்படிங்கிற வந்து கொடுத்திருக்காங்க. இப்போ நீங்க ஏற்கனவே வந்து நீங்க வந்து ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னாலும் ஓகே. ஏன்னா நிறைய பேரண்ட்ஸ் வந்து இந்த வருஷம் ஆர்டிஇ வந்து வருமா வராதா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து எக்ஸ்பெக்டேஷன் பண்ண தருணத்துல வந்து கொஞ்சம் கொஞ்ச நாள் வந்து வெயிட் பண்ணி பார்த்துட்டு என்ன பண்ணிருப்பீங்க, நீங்க வந்து ஸ்கூல்ல போயிட்டு ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஜாயின் பண்ண வச்சிருப்பீங்க. சில ஸ்டூடெண்ட்ஸ், சில பேரண்ட் என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னா விஜயதசமி நேற்று டேட்ல கூட நீங்க வந்து
அட்மிஷன் வந்து போட்டிருப்பீங்க. அப்படி இருக்கக்கூடிய தருணத்துல எந்த ஸ்கூல்ல நீங்க வந்து இப்ப நீங்க அட்மிஷன் போட்டு படிச்சுட்டு இருக்கீங்களோ, அந்த ஸ்கூலுக்கே நீங்க வந்து அப்ளை பண்ணுங்க அப்படிங்கிற சொல்றாங்க. அப்ளை பண்ணி அந்த ஸ்கூலுக்கே உங்களுக்கு வந்து அந்த ஆர்டிஇ மூலியமா இந்த திட்டத்து மூலியமா உங்களுக்கு வந்து ஸ்டூடண்ட்ஸ் வந்து அட்மிஷன் பண்ணி 8th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் படிக்கக்கூடிய ஆப்ஷன் வந்து நாங்க பண்ணி குடுப்போம் அப்படிங்கிறது தான் உங்களுக்கு இந்த இடத்துல வந்து சொல்ல வராங்க. ஏற்கனவே சேர்க்கப்பட்ட தகுதியான மாணவர்கள் ஆர்டிஇ ஒதுக்கீட்டின் கீழ் பதிவு செய்வதற்கான கால அவகாசம் அப்படிங்கிறது 10 நாள் கால அட்டவணை வந்து அறிவிக்கப்பட்டுள்ளது அப்படிங்கிற குடுத்திருக்காங்க. இப்ப இந்த ஒரு திட்டத்து மூலியமா யாருக்கெல்லாம் வந்து பிரெஃபரன்ஸ் அப்படிங்கிற பார்க்கும்போது ஆதரவற்றவர்கள் வந்து விண்ணப்பிக்கலாம். அதே மாதிரி வந்து எச்ஐவியால பாதிக்கப்பட்டவங்க, மாற்றுப்பாலினத்தவர்கள், தூய்மை பணியாளர் குழந்தைகள், மாற்றுத்திறனாளிகள் இந்த மாதிரி கேட்டகரியில இருக்கக்கூடியவங்க தாராளமா வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. இது எல்லாமே வந்து ரேண்டம் செலக்ஷன் தான். இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து ஒரு ஸ்கூல்ல வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்கு தான் சொல்றேன். ஒரு ஸ்கூல்ல வந்து ஒரு 100 அப்ளிகேஷன் வந்து வருது அப்படின்னா, அதுல வந்து டோட்டலா வந்து மேனேஜ்மென்ட் கோட்டா அதுல வந்து ஒரு 75%, 25% வந்து இந்த ஆர்டிஇ கோட்டா அப்படிங்கிறது மூலியமா நம்மளுக்கு வந்து வப்பாங்க. ஏற்கனவே 75% அப்படிங்கிறது ஆல்மோஸ்ட் வந்து 100% வந்து அட்மிஷன் வந்து இப்பலாம் போட்டு முடிச்சிருப்பாங்க. ஏன்னா இயர் எண்டே நம்மளுக்கு வந்து ஆயிருச்சு. அப்போ யாரெல்லாம் வந்து 25% வந்து குலுக்கல் முறையில தேர்ந்தெடுத்து தான் ஸ்டூடண்ட்ஸ் வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா, அந்த சம்பந்தப்பட்ட ஸ்கூலுக்கு வந்து அட்மிஷன் வந்து பண்ண வைக்கிறாங்க. இது எல்லாமே ஆல்மோஸ்ட் வந்து என்ன ஆகும் அப்படின்னா, ஆன்லைன் ப்ராசஸா தான் வந்து நடக்கும். இந்த குலுக்கல் முறையில தேர்ந்தெடுக்க போது மட்டும் நம்மள வந்து என்ன பண்ண சொல்லுவாங்க அப்படின்னா, பேரண்ட்ஸ் வந்து நேரடியா வந்து சம்பந்தப்பட்ட காலேஜுக்கு வந்து கால் பண்ணி வர சொல்லுவாங்க. அப்பம்போது நீங்க வந்து அங்க வந்து போற மாதிரி இருக்கும். வசூலிக்க அதாவது வசூலிக்க கட்டணத்தை திருப்பி செலுத்துதல். அதாவது ஆர்டிக்கு தகுதியுள்ள மாணவர்கள் வந்து எந்த கட்டணமும் வந்து வசூலிக்க கூடாது அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க. ஏற்கனவே கட்டணம் வசூலித்தால் 7 நாட்களுக்குள் திருப்பி செலுத்த வேண்டும் அப்படிங்கிறது குடுத்திருக்காங்க. இதுல என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, நீங்க வந்து இப்போ வந்து மேனேஜ்மென்ட் கோட்டால அட்மிஷன் வந்து போட்டீங்க. எக்ஸாம்பிளுக்கு வந்து ஒரு ரூ. 20,000 ஃபீஸ் வந்து பேமெண்ட் பண்ணி அட்மிஷன் போட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். நீங்க இப்ப ஆர்டிக்கும் வந்து நீங்க வந்து அப்ளை பண்ணி அதே ஸ்கூல் வந்து உங்களுக்கு கிடைச்சாச்சு அப்படின்னா, அந்த 20,000த்தையும் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, அவங்க வந்து ரிட்டர்ன் உங்களுக்கு வந்து 7 டேஸ்க்குள்ள வந்து ரீஃபண்ட் வந்து பண்ணணும் அப்படிங்கிறத குடுத்திருக்காங்க. அப்படி அவங்க வந்து ரீஃபண்ட் வந்து பண்ணாத ஸ்கூல்ல வந்து நீங்க என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, உங்க மாவட்டத்துல இருக்கக்கூடிய முதன்மை கல்வி அலுவலர், அதாவது சீஃப் எஜுகேஷன் ஆஃபீசர் சிஇஓ கிட்ட நீங்க வந்து என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, கம்ப்ளைண்ட் பண்ணலாம் அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க. இது சம்பந்தமா வந்து பாத்தீங்க அப்படின்னா, தனியார்னு சொல்லிட்டு ஒரு டீமே வந்து இருக்குது. அதையுமே நீங்க வந்து அனலைஸ் பண்ணுங்க. ஸோ இத பத்தி ஏற்கனவே நம்ம சேனல்ல வீடியோ வந்து போட்டிருக்கோம். போன வருஷம் வந்து ஆர்டிஇ மூலியமா நெறைய ஸ்கூல்ல வந்து ஃபீஸ் வந்து வாங்குனாங்க. அத எப்படி வந்து கம்ப்ளைண்ட் பண்ணி நம்ம வந்து அத வந்து ஸ்டாப் பண்றது அப்படிங்கிறதெல்லாம் ஏற்கனவே நம்ம சேனல்ல வந்து அந்த ஓல்டு சேனல்ல வீடியோ போட்டிருக்கோம். நீங்க பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. லிங்க் வேணா நான் டிஸ்கிரிப்ஷன்லயும் மேல ஐ பட்டன்லயும் குடுக்குறேன். செக் பண்ணுங்க. இப்ப இந்த ஆர்டிஇக்கான ஷெட்யூல் வந்து அவங்க வந்து குடுத்திருக்காங்க பாருங்க. 6ஆம் தேதி இந்த மாசம் 6ஆம் தேதி நம்மளுக்கு மாணவர் சேர்க்கைக்கான அறிவிப்பு வந்து வெளியிடப்படும் அப்படிங்கிற குடுத்திருக்காங்க. 2ஆம் நாள் அந்த 7ஆம் தேதி நம்மளுக்கு வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, 30/9/2025 நிலவரப்படி நுழைவு வகுப்பில் நிரப்பப்பட்ட மொத்த மாணவர்களுடைய எண்ணிக்கை வந்து பதிவேற்றம் செய்யப்படும் அப்படிங்கிறதையும் குடுத்திருக்காங்க. 3ஆம் நாள் வந்து மொத்த மாணவருடைய எண்ணிக்கை அப்படிங்கிறது 25% ஒதுக்கீடு. பள்ளி எம்எஸ் லாகின்ல போயிட்டு நீங்க வந்து என்ன பண்ணணும், உள்நுழைவு காட்டுதல் அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காங்க. 4ஆம் நாள் அப்படிங்கிற இந்த கேட்டகரியில வந்து தகுதியுடைய மாணவருடைய விவரங்கள வந்து ஆதார், பிறப்பு சான்றிதழ், இருப்பிட சான்றிதழ், வருமானம் மற்றும் ஜாதி சான்றிதழ் பதிவேற்றம் செய்யணும் அப்படிங்கிறதும் சொல்லியிருக்காங்க. 5 மற்றும் 6ஆம் நாள் தகுதியற்ற விண்ணப்பதாரர்கள் பட்டியல வந்து நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, அறிவிப்பு வந்து விடுபட்ட ஆவணங்கள் வந்து பதிவேற்றம் செய்யப்பட வாய்ப்பு அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு வந்து சொல்லியிருக்காங்க. 7ஆம் நாள் 14/10/2025 இந்த டேட்ல தகுதி பெற்ற மாணவர்களுக்கான இறுதி பட்டியல வந்து நீங்க வந்து வெளியிடணும் அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க. சம்பந்தப்பட்ட ஸ்கூல்ல வந்து நீங்க அப்டேட் பண்ணணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. 8ஆம் நாள் அப்படிங்கிற பொறுத்தவரைக்கும் தகுதியான மாணவர்களுக்கு வந்து எம்எஸ் போர்ட்டல்ல வந்து உள்ளீடு செய்தல், அதாவது லாகின் பண்ணி நம்ம வந்து அப்டேட் பண்ணணும் அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க. 9ஆம் நாள் அப்படிங்கிற இந்த கேட்டகரியில விண்ணப்பங்கள் வந்து 25% மீறினால் சிறப்பு முன்னுரிமை பிரிவுகளுக்கு பின் குலுக்கல் முறையில் வந்து தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் பெயர் வந்து அறிவுறுத்தல் அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காங்க. 10ஆம் நாள் அப்படிங்கிற இந்த கேட்டகரியில தேர்வு செய்யப்பட்ட மாணவர்களை எம்எஸ் போர்ட்டலில் உள்ளீடு செய்தல் அப்படிங்கிறத வந்து கொடுத்திருக்காங்க. இதுதான் வந்து கான்செப்ட். இந்த ஒரு செய்தி வெளியீட வந்து யார் வந்து அப்டேட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, பள்ளி கல்வித்துறையில அரசு முதன்மை செயலாளர் செக்ரட்டரி தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஒரு விஷயத்த நம்மளுக்கு வந்து நேத்து டேட்ல வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இது கண்டிப்பா உங்களுக்கு ரொம்பவே வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த ஒரு அப்டேட் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற மறக்காம வந்து கமெண்ட் பண்ணுங்க. கண்டிப்பா இது சம்பந்தமா வரக்கூடிய அடுத்தடுத்த அப்டேட்ட நம்ம சேனல்ல வந்து வீடியோவா போஸ்ட் பண்ணுவோம். அதே மாதிரி நம்ம சோசியல் மீடியா பேஜ்ல இன்ஸ்டா ப்ரொஃபைல் வந்து நம்ம வந்து ஸ்டோரியில வந்து பின் பண்ணுவோம். கண்டிப்பா உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். நம்ம சோசியல் மீடியா பேஜையும் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. லிங்க் எல்லாமே கீழ டிஸ்கிரிப்ஷன்ல வந்து குடுத்திருக்கேன். ஒன்ஸ் வந்து செக் பண்ணுங்க. வேற ஏதாவது உங்களுக்கு ஆர்டிஐ சம்பந்தமா டவுட்ஸ் வந்து தேவைப்படுது அப்படினாலும் கமெண்ட் பண்ணுங்க. நம்ம நெக்ஸ்ட் ஒரு அப்டேட்ல வந்து மீட் பண்ணலாம். தேங்க் யூ. ஆல் தி பெஸ்ட்.